ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சுடிதாருக்கு எப்படி சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேன்வாஸில் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுடிதாரோட ஃபேண்ட்டு தைச்சது போக மீதி கிளாத் இருக்கும். இந்த கிளாத்தோட ராங் சைடு மேலே இந்த கேன்வாஸை வச்சு நம்ம அயன் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளாத்தோட ராங் சைடு மேலே கேன்வாஸை வச்சுக்கோங்க. கேன்வாஸை வச்சுட்டு கேன்வாஸ் மேலே கிளாத்தோட ஒட்டுற மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஒட்டணும் கிளாத்து. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கேன்வாஸ் அயன் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கேன்வாஸோட கார்னரில் இந்த மாதிரி நம்ம வந்து எட்ஜிலேயே ஸ்டிச் போட்டுட்டு வரணும். நம்ம கேன்வாஸ் எந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்பில் தான் அந்த கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுடிதார் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அதோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். வளைவு வர இடம், ஷார்ப் எட்ஜஸ் வர இடம்னா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாத்தை வந்து மடித்து அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளாத் வந்து மடிக்க முடியும். இந்த மாதிரி கார்னரில் ஊசி இறக்கி நிறுத்திட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி வச்சு அடிச்சுக்குங்க. நம்ம இப்போ அடிச்சிட்ருக்க தையல் வந்து கரெக்டாக கிளாத்தோட எட்ஜில் கேன்வாஸ் மேலேயும் விழுகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த தையல் எட்ஜில் போடுறப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கார்னர் வரப்போ பார்த்து கரெக்டாக நிறுத்தி கார்னர் நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு வந்து நான் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணதில் சென்ட்ரு பார்த்து இந்த மாதிரி சின்னதாக கட் கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேன்வாஸில் அதே மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேன்வாஸில் லீஃப் டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக கேன்வாஸ் வந்து கிளாத்தோடு நவுறாத மாதிரி கரெக்டாக நம்ம வந்து பிடிச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க பின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நவுறாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த லீஃபோட கார்னர் வரப்போ ஊசியை கீழே இறக்கி திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி கேன்வாஸை வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையல் போட்டதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க உள்ளே இருக்கிற கிளாத்தை. இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த இடத்துலலாம் வளைவு வர இடத்துலலாம் கட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தையலில் டச் பண்ணாத மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாஸ் வச்ச கிளாத்தை இந்த மாதிரி ரைட் சைட் பக்கமாக திருப்பிக்கிங்க. திருப்பினதுக்கப்புறம் எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. நம்ம திருப்பிட்டு அந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் போட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எட்ஜிலேயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. வளைவு வர பக்கமெல்லாம் பார்த்து கரெக்டாக மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். எட்ஜில் போட்டதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு தையல் அந்த இடத்துல தெரியும், அந்த தையல் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்